சின்ன பையா என்னடா ஆரன் சவுண்ட் அழுவு சவுண்டா கேக்குது? டே சின்ன பையா, என்னடா வண்டி உன்ன ஓட்டின்னு வருது? என்ன என்னத்த சொன்ன? அதுக்கு டேய் எங்க ஊந்து வந்த? அடிக்க மாட்டோம். ஆமா அந்த மாதிரி பைக் கூட வச்சுக்கணும். முசுக்குன்னு போயிட்டு இப்படியே அடிச்சு அடிக்கணும் தெரியுமாச்சு. முகம் எல்லாம் உடச்சிக்கணும். ஹெல்மெட் எனக்கு போட்ட மாதிரி ஆகி போச்சுமா. ஏன் நீ ஹெல்மெட் மண்டியில போட்டு போலியா? இப்படி வச்சுக்கணும் ஸ்டைல புள்ளிங்க இப்படி வச்சுக்க நீங்க வச்சுக்கணும். இல்லாட்டா டேங்கர்ல வச்சுக்கணும். அதான் புள்ளிங்க அதான் ஒத்துக்கணுங்க ஒரு உள்ள அடப்பாவி போட்டுமாண்ணா. அது இல்லாம தலையில போட்டுமாண்ணா நிறைய வேர்க்குது இல்ல, முடியெல்லாம் கொட்டிட்டு இருக்குமா. முடியெல்லாம் கொட்டுதா? தலையெல்லாம் புண்ணு அந்த மாதிரி ஆயிடுது. இப்படி இப்படி சொரியல சொரிச்சிட்டு இப்படி பார்த்தா ஒரே அழுக்கா இருக்குமா தலையெல்லாம். இது போறதால தான். இப்ப மண்டியில இருக்கிற ரத்தெல்லாம் கொட்டுதே தெரியுதா? இது போறதால தான் அதெல்லாம் ஆகுது. அட பைத்தியக்காரனாயே, ஹெல்மெட்லாம் மண்டியில தான்டா போடணும். கையில போறதும் டேங்க் கவர்ல போறதும் அதான் இப்படி ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. ஆளே முஞ்சி பாரு நல்லா. ஏச்சி இப்படி இப்படி கீர் போட மாட்டாங்க. அதையும் உடச்சு தள்ளிட்டியா? இப்படி போய் வீரன்றா இது உடச்சின்னு கேக்குற. என்னடா அப்படி பண்ற? வருஷத்துல ஒரு நாளா 2 நாளா வேலைக்கு போற அன்னைக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு கோளாறு குத்துட்டு வரடா சின்ன பையா. ஆமா, மழை வந்தாலும் மழை சாக்குல லீவ் போட்டுரு, வெயில் அடிச்சாலும் வெயில் சாக்குல லீவ் போட்டுரு. எப்பதான்டா நீ எல்லாம் வேலைக்கு போய் தொலைய போற? ஒரு 10-15 நாள் லீவ் எடுத்துனேன். அதுக்கப்புறம் பொறுமையா போட்டுமா. அதுக்கப்புறம் மழை நின்று வெயில் வந்துடும். வெயில் ஓவர் ஆகுது, உடம்பு ஒண்ணு ஒத்துக்கல நிறுத்திடுவே. அதானே அவன் அப்போ உழைச்சு ஓடா தேறான், வேலைக்கு தான் போய்க்கிறான். என்ன அழகா வாட்ச்மேன் இல்ல போயிட்டு கம்முன்னு கது சேர்த்து கம்முன்னு உட்காந்துக்கிறாருமா. அதுவும் உன்கிட்ட சொன்னாரு ஜம்முன்னு உட்காந்துங்கிறது. அவன் கஷ்டக்காரன் தெரியும். காசு எடுத்துன்னு வராங்களா ஏடிஎம்ல, அவனுக்கிட்ட நைனா நின்னு அப்படின்றாருமா. அப்படிலாம் 4 பேர்கிட்ட கையேந்தி தாண்டா உங்க அப்பா உன்னை காப்பாத்துறாரு. ஞாபகம் இருக்கட்டும். இது மாதிரி ஒரு திறமை கட்ட புள்ளைய வச்சிருந்தா பின்ன பிச்சத்தை தான் காப்பாத்த முடியும். வரும்போது பிரியாணி சொல்லு சூட சாப்பிடலாம். அடிபட்டு போய்தா கஞ்சி குடியே. கஞ்சி குடிப்பா? என்ன ஒன்னா பார்த்தா இந்தியா அமெரிக்கா. ஐயா மாவனா கஞ்சி அருமை தெரியாம பேசினுக்கிறடா. என்ன இதோ இரு குடுக்குறேன்பா. உன்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கறேன். ஒரு கிட்னி எடுத்து வித்துடுறேன். வர காசுல அப்படியே வண்டி சீர் பண்ணிக்கோ. டேய் இப்பதான்டா 4-5 மாசம் கூட அவளை இந்த செப்பல் எடுத்து குத்து அதுக்குள்ள நட இந்த நிலைமையில ஆக்கி வச்சுக்கிறா. கம்பெனி செருப்பு வாங்கி தரணும், ரோடு கல்ல வாங்கி கொடுத்தா அப்படிதான். ஐயே ஆளு மூஞ்சி மாதிரி ஆகி போச்சு பாரு. வாயெல்லாம் உடச்சிடுவேன். பிடிக்கிரி மூஞ்சி. ஐயே அதுக்கே நீ மூஞ்சி அப்படி வைக்கிற. ஆளு மூஞ்சி போய் தொலை வீட்டுல நல்லா கிழிக்கலாம். கொஞ்சம் கூட அப்படியே மனசாட்சி இல்லாம நானே கிழிச்சிருப்பேன். ஏறுமே இப்படி போய் குச்சுவானா நான் வண்டியை காப்பாத்துட்டா இல்ல என்ன காப்பாத்திக்கிட்டா? ஆதார் நாய் நாங்க ஒருத்த வீடு கிடக்குறோமா, ஒருத்த போட்டோ அது ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறான். என்னென்ன டுடே ரைன் கம்மிங் 1 உயிர் கோயிங் அப்படின்னு போடுறாமா. ஏய் சம்மல்ல ரைமிங்கா யோசிச்சுக்கிறான் பாத்தியா? சாவரம் போட்டு வச்சுக்கிறான். உனக்கு என்ன ரைமிங் கேக்குறாங்க? சின்ன பையன் அம்மா கூட உனக்கு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுறோம்னா நாதாரி நாய்களை என்னைக்கு நீங்களா திருந்த போறீங்களே தெரியல. ஆளு மூஞ்சம் பாத்தியா? ஏச்சி அடிப்ப. ஆமா போலாம் வீட்டு உள்ள போய் தொலை போ. ஆனா பைக் மெக்கானிக்கானுக்கு நல்ல கொண்டாட்டமா அந்த மழைக்கு. ஆமா ஏன் எல்லாம் ரிப்பேர் ஆகி போய் உடஞ்சு போய் மழையில அடிச்சுன்னு வந்து அதுக்கு கார்பரேட்டர் போச்சு இது போச்சு அது போச்சுன்னு வருவானுங்கள. ஒரே பக்கம் நல்லா கொண்டாட்டம் தான். மாட கடையெல்லாம் வாங்கிடுவானுங்க, சொந்த கடை ஆகிடுவானுங்க பாரா. ஐயா அவனுக்கு மட்டும் நான் உழைச்சு தானே சம்பாதிக்கிறாங்க. எல்லாத்தெல்லாம் பேசுவேன். இந்த வண்டியில இருந்து அந்த வண்டியில போறது, அந்த வண்டியில இருந்து இந்த வண்டியில போறது எல்லாமே அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு சிலரும் சொல்ற ஆளே மூஞ்சும் பாரு நல்லா. சின்ன பையா ஓடுற ஓடுற எங்கடா ஓடுற? ஏய் நான் சொல்றது கேள்றா சின்ன பையா. இந்த பவுடர் புடி. என்னமா துணி பவுடருடா. துணி பவுடரா? ஏச்சி இல்ல நம்மளுதுதான். அப்படியே மேல தெளிச்சுக்கியா. யாரு மேல? ஊ மேலதான். ஏன் மேலயா? ஆமாடா சின்ன பையா. என்னடா பைத்தியத்துக்கு வந்த ஐடியா என்ன வந்து தெரியலையே. ஏய் ஆமா சூப்பர் ஐடியா வச்சுக்கிறேன். நீ முதல்ல இதெல்லாம் அவுத்துட்ட அப்படியே இந்த ட்ரெஸ்ஸா கூட போடா.
போடுறா. ஏதோ பூ தெளிக்கிற மாதிரி தெளிக்கிற. இந்த பணத்துக்கு மேலாம் மண்ணள்ளி போட்டதுக்கு அப்புறம் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் கொட்டுவாங்கல்ல, அது மாதிரி நிறைய அள்ளி போடுறா. என்னடா பண்ணுவோமா? பாக்குறியா? என்னடா பண்ற? வயசான காலத்துல எருமக்கடா நாய ஊசு நடக்கிறேன்டா நானே. ஏந்து உட்கார்றேன் நாய. பைத்தியம். நல்லா அள்ளி தெளிடானா. இப்படிதான் போடுறதுக்கு இதெல்லாம் போடும்போது பக்கத்துல அழுவாங்க. அழுவ ஆளு இல்ல, ஆனா நானே போட்டு நானே அழுகுறேன். போதும் போதும், நீ மொத்த போட்டு கொட்டிடாத, கம்முனு. சின்ன பையா, மழை நிக்கிற வரைக்கும் நீ வெளியோ கண்ணுறா. இந்த துணி போட்டுருலடா, அப்படியே துணியா கூட ஊறி 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 ஊறிய மழை தண்ணி கொஞ்சம் வேகமா வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்படியே அலசியும் எடுத்துன்னு வந்துடலாம்டா. எப்படி 2 in 1 தெரியுமா? அம்மாவுக்கு பிரஷ் போட்டெல்லாம் துவைக்க முடியல தெரியுமா? கை காலெல்லாம் விட்டு போகுது. நீ இவ்வளவு அழுக்காய்க்கு எடுத்துன்னு வந்துக்கிறேன், எப்படி துவைக்கித்த? என்னடா கைகள் விட்டு போதா? எனக்கு உயிரை விட்டுரும் பழகுதுமா. துணி துவைக்கிட்டியாம சோம்பேறி புள்ளி வெயில் மழையில உட்கார வச்சுக்கிறேன். நீ மாட்டின இப்படி அக்கடான்னு உயர துணி போட்டியா? ஏமா மாறி போகுது ஒரு துணி துவைக்கிறதுக்கு? அம்மால துவைக்க முடியலன்னு சொல்றேன். துவைக்க முடியல, உன்னால என்னதான் முடியும்? உன்னால என்னதான் முடியும்? ஐயா முடியல, முடியாத குறைத்தானே உங்ககிட்ட சொல்றாங்க. அப்படியே எல்லாத்தெல்லாம் பண்ணுவ நீ. எப்ப மழை வந்து எப்ப நான் நினைஞ்சு எப்பமா நான் துவைக்கிறது துணிய? நீ இதே மாதிரி பேசினே இரு. மழை வரதுன்னு நினைக்கிறோம், வராது. பாரு இவ்வளவு நேரம் நல்லா ஜோரா பேஞ்சு நினைச்சு, இப்ப பாரு பிசு 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 பிசுன்னு உயிர்த்தனோண்டு போட்டுனுக்குது. அத மானத்துக்கே என் மேல கொஞ்சம் அக்கறை இருக்குது, உனக்கு சுத்தமா இல்ல. உனக்கு எங்கன்னா அம்மா மேல அக்கறை இருக்குதா? அம்மாவளை துவைக்க முடியாதே, கொஞ்சம் இப்படி மாதிரி மழையில நஞ்சு அலசி தருவ, எங்கன்னா அலசி தரியா? ஏமா இப்படி பீ காஞ்சனா இருக்கிற நீ? ஐயே அது புள்ள உயிரிட வந்துடா சந்தோஷப்படுவாங்க. நெஞ்ச புள்ளிய துணி போட்டு ஊற வைக்கிற பேர் பொணத்துக்கு போற மாதிரி பொண்ணமா. ஒரு அர்த்தத்துக்கு சொன்னேன், வேற எதுவுமே கிடைக்கலையா உனக்கு? அதுக்கு தாண்டா நல்லா அள்ளி தெளிப்பாங்க. நல்லா அள்ளி உங்களுக்கு பிடிக்கலையா? நடா சின்ன பையன் அப்படி சொல்லிட்ட. 10 மாசம் உன்னை பெத்து வளர்த்துக்கிறேன்னு தெரியுமா? அது மட்டும் தான் பண்ணிட்டேன். நீ என்ன எனக்கு பண்ண? உனக்கு வந்து புள்ளியா போந்துங்க, இதே பெரிய பாதுங்க இல்லையா? 10 மாசம் உனக்காக நான் வயிற்றிலே உள்ள இருந்தேனே. யாரும் உன்ன ஒரு வார்த்தை சொல்ல கூடாதுன்னு. நான் வெளியே வராம இருந்தா நீ உன் பேர் என்ன தெரியுமா? ஒரு நல்லது கட்ட இடத்துக்கு உன்னால போயிருக்க முடியுமா? உன்னை ஒதுக்கிருக்க மாட்டாங்க ஊரை விட்டு. போடா மேரே, கூப்பிடுறேன் கூப்பிடாட்டி போறான். என்னை பத்தி எனக்கு தெரியும். என்ன டிங்கு 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 ஹேண்ட் பேக் ஒண்ணு மாட்டிக்கினேன், வைக்க போறேன், சீமந்தத்துக்கு போறேன், அங்க போறேன்னு. இதெல்லாம் உனக்கு இந்த பெருமை யாரு குடுத்தது? உன் புருஷன் குத்தானா இல்ல உங்க அப்பா குத்தானா? நான் குத்தேன். ஐயா என்னெல்லாம் நீ கோயில் கட்டி கும்பலாம் தெரியுமா? வாய மூடு. காரி துப்புறேன் நேத்து முந்தா நேத்து என் மேல. உன்ன சொல்ல கூடாதரா, நம்ம நாட்டுல பழக்கம் வழக்கம் இருக்குதுல்ல, அத சொல்லணும்டா. பேச்சா பாரு நல்லா. அதெல்லாம் மூண்டு கத்துக்குந்தா. ஏதுப்பா மழையா நின்னு போச்சு. துணி பவுடர் வேஸ்ட் தான் மிச்சம். தூங்க வச்சுட்டு பேசுறீங்க நீ. இன்னொன்னு சனி இந்த பொண்ணு எல்லாம் இது எதுக்கு தேவையில்லாத வேலை வெட்டிக்கு போக மாட்டேங்குது, சம்பாதிக்க மாட்டேங்குதுன்றீங்க. அப்படிதான். ஆமா நீங்க இந்த வேலை வேற பாக்குறீங்களா? தூங்குற மாதிரி நடிச்சுன்னா பேசுறாங்கன்ற முதற்கொண்டு பாக்குறியா நீ? ஹெல்மெட் போட்டு தூங்க வேண்டியதாக எங்க தூக்கி போட்டு அமைக்கு தூட்டில காலைகளை வச்சிருக்கீங்களா? ஆமா, பைக் ஓட்டும் போது போட்டும் போவாத, தூங்கும் போகும்போது போட்டுக்கோ. வேற எந்த புள்ளியுமே உலகத்துல வேலைக்கு போல, மட்டும்தான் இப்ப போல நீ படிக்கிற. அப்படியே டேய் கிட்டத்தட்ட 35 வருஷமா போகாம வீட்லயே உட்காந்து சோறு துண்ணுக்கிறடா நீ. பின்ன இன்னும் கொல்றதுக்கு பிளான் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? கண்ணு நீ வேலைக்கு போதப்பா, சாப்பிடுப்பா, வீட்டுல இருப்பா, எங்க பசங்களோட போலாடாதுப்பா அப்படி சொல்லி 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 லீக் வரைக்கும் அப்படியே ஆயிட்டேன். அடிச்சு வேலைக்கு வளர்த்துருந்தேன். அது எதோ நீ ரவ குழந்தையா இருந்த அப்ப சொன்ன உங்க நைனா கூட வேலைக்கு போகணும்னு அழுது இருந்த. அப்ப ஏதோ தாத்து மத்த பண்றதுக்கு வேலையெல்லாம் போக கூடாதுப்பா, கஷ்டமா இருக்கும்பா நான் அப்ப சொல்லி வளர்த்தேன். அதே புத்தி தான் இப்போ வருது. இப்ப மட்டும் ஆகி போச்சு. எருமை கடை வயசு ஆகல, கல்யாணம் கட்டி வெட்டி குழந்தை குட்டி நிக்குதா, என் பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து உன்னை தொந்தரவு பண்ணுதா, சாப்பாடு போட அதை போடுங்க. அதுக்கும் சேர்த்தா நீயே தின்னு தொலைகிற, அது பத்தாதா? பெருசா இதுன்ற நீ எல்லாம் எனக்கு கோயில் கட்டி கும்பலாம் தெரியுமா? அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிக்கிறேன். 6 வருஷம் குழந்தை எல்லாம் முந்துக்கிறேன். யாரு? நீதான். நான் வந்து பொந்துக்கிறேன். ஏன் பொண்ணா? ஏன் பிறந்த? யாரு ஒண்ணு சொல்லிட கூடாதுன்னு. சனி நீதான் பிறகு பிறந்து தெரியுது இல்ல, ஏன் சீக்கிரமா வந்து பிறந்து தொலைஞ்சா என்ன? நீ விஜய் டிவி மயில புடிங்கிட்டு போயிட்டு ஏந்துப்பா கிடைக்கல உனக்கு. இப்ப அங்க போயிட்ட பாரு. உங்ககிட்ட போய் பேச்சு வச்சேன் பாரு, என்ன செருப்பாலே அடிக்கணும். படா வீட்டுல இருந்து படா, மழையா நின்னு போச்சு பாரு. அவள் தான் முடிஞ்சு போச்சுமா மழை. ஐயே போ, வண்டி வர ரெடி பண்ண காசு கட்ட அடிப்பாரு அப்பா. அது ரெடியா பண்ண தேவையில்ல, நந்தே போய் வேலைக்கு. சூப்பர் வண்டிமா. போ
போய் அப்படியே கையோட துவச்சு போட்டுரு. முடியலடா. போ போ, அம்மா சுடு தண்ணி வச்சு தரேன். போ போ. வலிக்குதுமா. அம்மா ஒத்தர வச்சு தர சாமிய. போ போ.